doctrine, ஆகவே இந்த உபதேசத்திற்காக வேத புத்தகத்தின் ஆதாரம் என்று சொன்னால் இரண்டாவதாக it is the apostolic pattern. அது அப்போஸ்தலருடைய முறைமையாகும். Thirdly, மூன்றாவதாக very important, it is the apostolic teaching. மூன்றாவதாக இது அப்போஸ்தலருடைய போதனை. Why doctrine is important and what is the biblical mandate? அந்த வேத புத்தகத்தின் ஆதாரத்தில் அதிகாரத்தில் இது உபதேசம் எப்படி வருகிறது? It is the teaching of the apostle. இது அப்போஸ்தலருடைய உபதேசம், அப்போஸ்தலருடைய போதனை. And the Bible clearly talks about this. இதை குறித்து வேத புத்தகம் தெளிவாக சொல்கிறது. If I'll just read one verse, Acts chapter 20 and verse 20 here. அப்போஸ்தலர் 20:20 வாசிக்கிறோம். How I kept back nothing that was helpful, but proclaimed it to you and taught you publicly and from house to house. 20வது வசனத்திலே பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினோம். Apostles' teaching. அப்போஸ்தலர்களுடைய போதனை. Apostles' teaching is the mandate for our deriving the doctrinal stand for a church. ஒரு சபைக்கான உபதேசத்தை நாம் இப்படி பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அதற்கு வேத ஆதாரம் என்னவென்று கேட்டால் அப்போஸ்தலருடைய போதனையாக இருக்கிறது என்பதாகும். What is the apostles' doctrine or apostles' teaching? அப்போஸ்தலருடைய போதனை என்ன, உபதேசம் என்ன? Acts 2:42 also our base verse. We read they committed themselves to the apostles' teaching. அப்போஸ்தலர் 2:42 படியாக அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்தில் தரித்திருந்தார்கள், அதற்கு முழுமையாய் தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள் என்றுதான் அதன் பொருள். அதை அடிப்படையாக வைத்துக் கொள்ளுங்கள். And in the process, don't forget what I said yesterday, the singular usage of the word doctrine or teaching. நான் நேற்று தினத்திலே ஞாபகப்படுத்தினேன், வேதபுத்த புதிய ஏற்பாட்டிலே போதனை என்று சொல்லப்படுகிற பகுதி இருக்கிறது, போதனைகள் என்று பன்மையிலும் சொல்லப்படுகிற பகுதிகள் இருக்கிறது என்று ஞாபகப்படுத்தினேன். And the plural usage of the word apostles. அங்கே apostles plural அல்ல, apostolman டாக்டர்ஸ் ஓகே, அப்போஸ்தலர்கள் என்ற வார்த்தை வருகிறது. That is plural. அது பன்மையானது. Teaching is singular. ஆனால் அதே சமயத்தில் அந்த உபதேசம் என்பது ஒருமையிலே வருகிறது. So all the apostles or many people taught one thing. ஆகவே பலராய்